எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறப்ப ஆரம்பிச்சதுல இருந்து அப்பதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து நான் உங்களுக்கு நான் என்ன நினைச்சனோ, நான் என்ன எப்படி மாத்திக்கிட்டேனோ அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். இப்ப நான் வந்து குரூப் 1 சர்வீஸ்ல வந்து முதல்ல ஒரு அண்டர் எம்ப்ளாய்டா இருந்தேன். அப்ப எனக்கு ஒரே வருத்தமா இருக்கும். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல குரூப் 1ல பாஸ் பண்ணி வேலைக்கு போனேன். போனா குரூப் 1ல பாத்தீங்கன்னாக்கா டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி அவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுல ஆள் தேடி வருவாங்க. டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டார், டிஸ்ட்ரிக்ட் டிஆர் கோஆபரேட்டிவ் இப்படி எல்லாம் வருவாங்க. ஆனா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் பாத்தீங்கன்னாக்கா வேலை தேடுற இளைஞர்கள், விரக்தியான இளைஞர்கள், வேலையே கொடுக்க முடியாத ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு ஆலோசனை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு ஆளா இருந்தாருனாக்கா அவங்க என்ன நினைப்பாங்கன்னாக்கா ஆண்டிகளா சேர்ந்து மடம் கட்டுறாங்களான்னு மாதிரி என்ன வாதி அவர் உட்கார்ந்துட்டு அவர் பாட்டு ஏதாவது யோசனை சொல்லுவார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு யாருமே அதை முக்கியமா நினைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல். அது எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் வந்து பட்டிமன்றத்துல ஒரு விவாத பொருளா இருக்கும். எங்க தாத்தா ரினியூவல் பண்ணல, எங்க அப்பா ரினியூவல் பண்ணாரு, எனக்கு எப்ப வேலை கிடைக்கும் ஒரு நம்பிக்கையின்மை இருந்த ஒரு சூழல் வந்து நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ஜாயின் பண்றப்ப அப்புறம் நான் நினைச்சேன் நாம் வந்து ஒரு பிரம்மா, இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பிரம்மான்னு நானா எனக்கு சொல்லிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா எத்தனையோ பேர் இப்ப வந்து எனக்கு இருக்க சுதந்திரம் யாருக்கும் இருக்காதுன்னு நானா சொல்வேன். எப்படின்னாக்கா ஒரு தோட்டக்காரன் வந்து ஒரு ஆப்பிள் மரமா இருந்தானா ஆப்பிள் மரமா மாத்திரம் தான் இருப்பான். தோட்டக்காரனுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆப்பிள் மரமும் அவன் தான், ஆரஞ்சு மரமும் அவன் தான், அங்க பாடக்கூடிய குயில்களுடைய சத்தமும் அவன் தான். அப்ப வந்து ஒரு கடவுளுடைய சிருஷ்டிக்கு அடுத்த ஆள் நம்ம. அப்படிதான் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் அப்படின்னு நான் என்ன நினைக்க ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி நினைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை நம்ம உருவாக்க முடியும், ஒரு சயின்டிஸ்ட் நம்ம உருவாக்க முடியும், நம்ம பெரிய பெரிய சிந்தனையாளர்களை உருவாக்க முடியும், ஒரு ஆன்மீகவாதியை உருவாக்க முடியும். இதுக்கெல்லாம் ஒரு கர்ப்ப கிரகம் தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் அப்படின்னு நான் என்னை பத்தி நான் நினைக்கக்கூடிய நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னாக்கா எனக்குள்ள அது மேல ஒரு பெருமை வந்துச்சு. நான் எப்பயுமே பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு தாசில்தார் லெவல்ல, பிடிஓ லெவல்ல இருக்கக்கூடிய செகண்ட் குரூப் 2 லெவல்ல இருக்கக்கூடியவங்க கூட ஜீப்லயும் அதுலயும் வந்து கலெக்டர் ஆபீஸ்ல மீட்டிங் நடக்கிறப்ப வருவாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பழைய ராஜ்தூத் பைக்ல அப்படியே மோட்டார் சுந்தரம் பிள்ளை மாதிரி நாங்க போவேன். அப்ப எனக்குள்ள இருக்க சராசரி மனுஷன் என்ன நினைப்பான்னாக்கா இவரு குரூப் 1ன்றாரு, எல்லாம் அப்படி போறாங்க வர்றாங்க, நம்ம இப்படி போறோமே அப்படின்னு நினைப்பேன். ஆனா போய் மீட்டிங்ல போய் உட்கார்ந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு கருத்தை சொல்லக்கூடிய நேரத்துல கருத்து தலைமை தாங்குமே ஒழிய நம்ம எதுல வந்தோம், என்ன சட்டை போட்டிருக்கோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்படின்றத நான் போக போக நான் தெரிய ஆரம்பிச்சேன். நான் எனக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா என் மேல ஒரு சுய மதிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு மதிப்பு வந்து உங்களுக்கு வரணும்னு சொல்லி நீங்க வரும். உங்களுக்கு ஏற்கனவே இருக்கலாம், உங்களுக்கு ஏற்கனவே இருந்தாக்கா அதை சந்தோஷமா நினைச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களை மாத்திக்கங்க வந்து அப்படின்றக்காக இந்த மீட்டிங் நம்ம இன்டர்ஃபேஸ் அப்படின்றது நான் என்ன படிப்படியா மாத்திட்டே இருந்தேன். நான் அப்படி பாத்தீங்கன்னாக்கா இப்ப நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்ப உங்ககிட்ட எனக்கு என்ன ஒரு கஷ்டம்னா, இன்னைக்கு உங்களுடைய நிறுவனத்துல நேரடியா வந்து அந்த ஈஸ்டர்ன் கேட்ல ஒரு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய இடத்துல நேரடியா உங்க முகத்தை எல்லாம் பார்த்து வாய்ஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அண்ட் ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த சோல் அப்படின்னு உங்க பார்க்க முடியல. இங்க லேசா உங்களை பார்க்க முடிஞ்சா கூட இன்னும் வந்து இது வந்து அந்த நிஜமான முகங்களை என்னால பார்த்து உங்களோட இன்டராக்ட் பண்ண முடியலையேன்ற ஒரு வருத்தம் இருக்கு. மற்றபடி நான் எப்பயுமே பாத்தீங்கன்னா நிழல்கள் இல்லாம நிஜமா உங்களை பார்த்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு பின்னால கிடைச்சா பாத்துக்கலாம். நம்ம இப்போதைக்கு இதுவே ஒரு அருமையான விஷயம் தான். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நினைக்கிறாரு அவர் வந்து என்னன்னா ஒரு பெரிய திறமைசாலி. அவர் வந்து பல இடங்கள்ல போய் பல பேருக்கு ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் பண்ணிருக்காரு. சால்வ் பண்ண கூட அவருக்குள்ள என்ன நினைக்கிறாருனாக்கா நான் வந்து சரியில்லை, என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து சரியா என்னைய பத்தி அவரை பத்தி அவருக்கு இருக்க சுய மதிப்பீடு வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அவர் ஒரு சன்னியாசியை போய் பாக்குறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சன்னியாசி வந்து எப்ப அவரை தேடி நிறைய பேர் வர்றாங்க. வரக்கூடிய எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. அவர் அமைதியா உட்கார்ந்து இருப்பாரு, சாந்தமா பேசுவாரு. வெளியே போறப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு திருப்தி கிடைக்கும். உடனே இவர் நினைக்கிறாரு இவர் எவ்வளவு அழகா வந்து இப்படி பேசுறாரு, எத்தனை பேர் இவரை தேடி வர்றாங்க, ஆனா நம்மள வந்து யாருமே அவ்வளவு நமக்குள்ள நம்ம வந்து சரியில்லை போல இருக்கே அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு. உடனே ஒரு சன்னியாசிட்ட போய் அவர் கேட்கிறப்ப அவர் சன்னியாசி சொல்றாரு நீ கொஞ்ச நேரம் உட்காருங்க, இவங்க எல்லாம் போனவொன்னு உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னதுக்கு பின்னால சாயந்தரம் 7 மணி வரைக்கும் கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. ராத்திரி ஆயிருது. நைட் வந்து ஒரு 7 மணிக்கு யாரும் இல்லாம இருக்கக்கூடிய நேரத்துல நிலா வந்துருச்சு மேல, பூர்ணச்சந்திரன் மேல இருக்கு, பௌர்ணமி அன்னைக்கு. உடனே வந்து அந்த சன்னியாசி என்ன பண்ணாருன்னா இந்த கேள்வி கேட்டவரை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் வெளியே தோட்டத்துல கூட்டிட்டு போய் அப்படி நிலாவை காமிக்கிறாரு. நிலா எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. ரொம்ப நல்லா இருக்கு இந்த நிலா. இப்ப இந்த நிலா என்ன பண்ண போகுது, ராத்திரியில வந்து ரொம்ப சந்தோஷமா நிலா தான் பூர்ணமா இருந்துட்டே இருக்கு. பகலானவனு என்ன பண்ணும், சந்தோஷமா வந்து அந்த நிலா வந்து சூரியனுக்கு வழி விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடும். இது எந்த காலத்திலயும் நிலா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவே கிடையாது. வந்து தேய்பிரையா இருக்கிறப்பயும் சரி, வளர்பிரையா இருக்கக்கூடிய நேரத்திலயும் சரி, பௌர்ணமியா இருக்கக்கூடிய நேரத்திலயும் சரி, எனக்கு வந்து சூரியன் அளவுக்கு பவர் இல்லையே நான் அப்படின்ற மாதிரி, நான் சூரியன் இருந்தாலும் இந்த ஒளியை வாங்குறேன் அப்படின்ற மாதிரி நிலா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு விதத்துல வந்து திறமைசாலி, நான் ஒரு விதத்துல வந்து சில விஷயங்கள் நான் சொல்லுவேன். அப்ப என்னையும் நீங்களையும் கம்பேர் பண்ண வேண்டியதே கிடையாது. ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே வந்து சில நியாயங்கள் இருக்கும். அது யாரா வேணாலும் இருக்கலாம். இந்த சிருஷ்டியில பாத்தீங்கன்னாக்கா இளைஞர்களுக்கும் சரி நமக்குமே சரி நம்ம வேலை வந்து சாதாரணம் அப்படின்னு நம்மளா நினைக்கிறோம். எந்த வேலை வேணாலும் புனிதமா இருக்கலாம். ஒரு 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 காப்லர்
ஒரு செப்பல் தைக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பேட்டா கம்பெனியோட சிறந்தவரா இருக்கலாம். அவருடைய உழைப்புக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கின ஒரு செருப்பை வந்து அவர் ஒரு 50 ரூபாய்க்கு தைச்சு கொடுத்து அதுக்கு ஒரு புது வாழ்க்கை ரெனிவல் கொடுத்தாருனாக்கா அவர் பெரிய ஆள் தான். வந்து இப்படி நம்ம நிறைய நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா தொழில் தர்மம் என்பதை சரியா செஞ்சாக்கா எல்லா தொழிலுமே சிறந்ததுதான் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆசிரியர்களாகிய நம்மளும் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவ மாணவிகளுக்குமே நம்ம சொல்றப்ப நம்ம புரிகிறப்ப நமக்குள்ள ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வார்த்தை, வாக்கு, மனம், காயம் இருக்கும். அது வந்து அவங்களையும் மாத்த முடியும். அதனால முதல்ல என்னன்னாக்கா அவங்க எதையுமே கம்பேர் பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்குள்ள இருக்க திறமை என்னவோ அந்த திறமையை வேலையா மாத்தணும், சுய தொழிலா மாத்தணும், இல்லாட்டி அவங்க வாழ்க்கை பாதைக்கு எது தேவையோ அப்படி மாத்திக்கிறோம்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு நிறைய நம்ம உதாரணம் சொல்லணும்.